குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர நோய் தான். நாளுக்கு நாள் இதனுடைய தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 6 சக்கர நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் இந்தியால தான் இருக்கிறாங்க. 7,70,00,000 பேரு இந்த நோயினால இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலேயே இந்தியா சக்கர நோயின் தலைநகரமா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. சக்கர நோய் அப்படின்றது வந்துச்சுன்னா பல நோய்கள் வந்து நம்மளை தாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. முதல்ல சக்கர நோய் அப்படின்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாடை வச்சு உடம்பே வந்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணும். அதை சரியான அளவு மெயின்டைன் பண்றதுக்காக பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்பு இன்சுலின் அப்படின்ற சுரபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்சுலின் சரியான சர்க்கரை அளவை நம்ம உடம்புல வந்து மெயின்டைன் பண்ணும். சக்கரை வியாதி வந்துச்சுன்னா அந்த இன்சுலினை சரியா மெயின்டைன் பண்ணாம போறதுனால அந்த சுகர் லெவல் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிடும். இது வந்து 2 வகைப்படும் சக்கரை நோய் பொறுத்த வரைக்கும். டைப் 1 டயாபெட்டிஸ், டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயாபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரா தான் இது இருக்கும். டைப் 1 டயாபெட்டிஸ்ல இன்சுலின் உடைய சுரக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது தன்னுடைய செல்லை தானே அழிச்சுக்கிறது மூலியமாக பேங்க்ரியாஸ்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இன்சுலினே வந்து ப்ரொடியூஸ் ஆகாம போயிடும். நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ் தான். டைப் 2 டயாபெட்டிஸ் வரதுக்கு காரணம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒன்னு ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமா இருக்கலாம். லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்து உடம்ப வந்து சரியா மெயின்டைன் பண்ணாம உடல் பருமன் வந்து அதிகமாகிறதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறது வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதனால இன்சுலினுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சர்க்கரையுடைய அளவு வந்து சரியா வந்து அந்த மெயின்டைன் பண்ண முடியாம பிளட்ல வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகமாயிடும். அதனாலதான் வந்து இந்த பிரச்சனையே வந்து நம்மளுக்கு வருது. சக்கரை நோய் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான பசி இருக்கும், தண்ணி வந்து இப்பதான் குடிச்சிருப்போம், மறுபடியும் மறுபடியும் வந்து தண்ணி தாகம் இருக்கும், சிறுநீர் வந்து அடிக்கடி வந்து கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உடல் எடை வந்து திடீர்னு குறைஞ்சிரும், கண் பார்வை வந்து மங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சக்கரை நோயா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்னைக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டீஜ் ஆயுஷாந்தே அப்படின்ற பிராண்ட்ல ஆயுர்வேத முறைப்படி 5000 வருடம் பழமையான மருத்துவத்திலிருந்து நமக்கு ஒரு 7 மிக முக்கிய மூலிகைகளை கொண்டு தயாரிச்சிருக்கிறது தான் வந்து குளுக்கோ ஹெல்த். நெல்லிக்காய், மஞ்சள், லவங்கப்பட்டை, வேங்கை, சீந்தல், கொரண்டி, தேய் அப்படின்ற மிக முக்கியமான மூலிகைகளை கொண்டு இது தயாரிச்சிருக்கிறதுனால பேங்க்ரியாஸ் அப்படின்ற சுரபியை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இன்சுலின் அளவோட சுரக்கிறதுக்கும் அதே மாதிரி சக்கரை அளவு வந்து கரெக்டா ரத்தத்துல வந்து மெயின்டைன் பண்றதுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரியா சரி செய்யறதுக்கான ஒரு கலவையா ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயமா வந்து வெஸ்டீஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வீட்டுல ஒருத்தர் சக்கரை நோயில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது எடுத்துக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து எல்லாருமே வாழ முடியும். கண்டிப்பா இது வந்து எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நானுமே ரிசல்ட் எடுத்ததுனால நம்ம தவங்க ஷேர் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துட்டேன். நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த விஷயத்தை ஜாயின் பண்ண புதுசில் எனக்குமே இது ஒரு யோசனை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரிசல்ட் கொடுக்குமா, இதுதான் உண்மையா? ஏன்னா மெடிக்கல் நம்ம வெளியில் வந்து அலோபதியில் போய் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், எடுக்கும்போது அங்கே ஒன்றுமே கிடைக்கல. அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குது. ஸோ அவர் ரெகுலராக மெடிசன் ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அந்த லெவல் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அது கண்ட்ரோல் தான் பண்ணிச்சு, அதை குறைக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்தப்ப இங்கே ட்ரைனிங்கில் நாங்கள் பார்க்கும்போது ரிசல்ட் இருந்தது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம்னு கேட்கும்போது லீடர்ஸ் வந்து சஜஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே எக்ஸ்பர்ட் வந்து சஜஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி குளுக்கோ தருங்க அப்படின்னு சஜஷன் பண்ணாங்க. ஸோ குளுக்கோ எடுத்து 5 மட்டுமே கொடுத்தேன். ஒரு 6 மந்த் கொடுத்ததுல அவரே படிப்படியாக குறைஞ்சி அது அப்பாவுக்கு நார்மல் ஆச்சு. ஸோ மெடிசன்ஸ் அப்படியே நான் டாக்டருடைய இதோட சஜஷனோட படிப்படியாக குறைச்சிட்டு வந்து இப்போ அப்பா மெடிசன் எடுக்கிறத விட்டு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷத்துல அப்பாவுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ ஸ்டில் ஹீஸ் நார்மல். சுகர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து போய் செக்அப் பண்ணிப்பாரு. ஹிஸ் ஏஜ் வந்து 65. ஸோ 65 வயசு ஆனாலும் இன்னும் அதுக்கப்புறம் சுகர் இருந்தால் ரெகுலராக இப்போ ஃபைபர் மட்டும் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. வெறும் ஃபைபர் மட்டும் ரெகுலராக எடுத்துட்டு இருக்காரு, டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி, ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி வந்து ரிசல்ட் இருந்தது. ஸோ இதை நான் பார்த்த உடனே இதோட ரிசல்ட்லாம் வச்சுட்டு என்னோட தெரிஞ்சவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அப்படி நான் ஷேர் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் லேப் டெக்னீஷியன் வச்சிருக்காரு, லேப் சொந்தமாக வச்சு நடத்துறாரு. ஸோ டயலிஸ் லேப்.
ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தப்ப அவரோட பிரதருடைய ரிப்போர்ட் எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரிசல்ட்டை. ஸோ அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் எடுக்கிறாங்க. எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சுகரோட லெவல் வந்து வெரி ஹை. பார்த்தீங்கன்னா தெரியும், மே 2024 மேலே பண்ணி டேட் கூட இருக்கு. மே 2024 டேட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட சுகர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 259. எப்படின்னு தெரியும், குளுக்கோஸ் ஃபாஸ்டிங் வந்து 259 ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 447 இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு மெடிசன் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் டெஸ்ட் எடுக்கும்போது இவ்வளோ ஹைண்டர் பண்ண உடனே எனக்கு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணோன்னே நான் வந்து ஷேர் பண்ணிட்டு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத அவங்க கொடுத்தேன். ஸோ என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், குளுக்கோ ஹெல்த், ஃபைபர், சீபக்தான் அப்படி கொடுத்தப்ப அவர் வந்த ரிசல்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ரெண்டுமே அப்படியே சைமல்டேனியஸாக வச்சுருக்கோங்க. மேலே 259 ஒரே ஒரு மாதம் தாங்க டேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே வந்து மே மாதம் 2024 பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்க டேட்டை 8/6/2024 ஜஸ்ட் 1 மந்த். சரிங்களா, அந்த 1 மந்த் அவரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே 50%. 259 169 வந்துருச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 447 அப்படியே 203 வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணது 1 மந்த்ல, அந்த 1 மந்த்ல இதோட ரிசல்ட் வந்து